நம்ம சின்ன வயசுல தெருவுல கிரிக்கெட் விளையாடும்போது ஒன்னு கவனிச்சிருப்போம் இல்லையா? பேட்டும் பந்தும் யார்கிட்ட இருக்கோ அவங்க தான் ஆட்டத்தோட ரூல்ஸே முடிவு பண்ணுவாங்க. சில சமயம் அவங்க அவுட் ஆனா கூட அதை ஒத்துக்காம இது ஏன் பேட்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க. இப்போ உலக அரசியல்லையும் கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு நிலைமை தான் உருவாகியிருக்கு. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே நடக்கிற இந்த மோதல்ல யார் கையில அந்த பேட்டும் பந்தும் இருக்கு, யார் விதிகளை உருவாக்குறாங்க, வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். சரி, இந்த முழு விஷயத்தையும் புரிஞ்சுக்க நாம ஒரு முக்கியமான கேள்வியிலேருந்து ஆரம்பிக்கலாம். உலகத்திலேயே மிக சக்தி வாய்ந்த ராணுவ தொழில்நுட்பம் அமெரிக்கா கிட்ட தான் இருக்கு. அவங்களோட போர் விமானங்கள் எதிரிகளோட ரேடார்ல கூட சிக்காதுன்னு சொல்வாங்க. அப்படிப்பட்ட தோற்கடிக்கவே முடியாதுன்னு சொல்ற ஒரு போர் விமானத்தை உண்மையிலேயே சுட்டு வீழ்த்த முடியுமா? இது ஏதோ கற்பனையான கேள்வி கிடையாது. இப்போதைக்கு இதுதான் $1,000,000 கேள்வி. அந்த கேள்விக்கு ஈரான் கிட்ட இருந்து வந்த பதில் என்ன தெரியுமா? ஒரே வார்த்தை தான், ஆம், முடியும். சமீபத்திய செய்திகள் படி ஈரானோட வான்வெளிக்கு உள்ள போன ஒரு அமெரிக்க போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு. இது ஈரான் சொல்றது மட்டும் இல்ல, அமெரிக்காவோட மீடியாவே இந்த விஷயத்தை உறுதி செஞ்சிருக்கு. இது எப்படி நடந்தது, இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது, வாங்க ஒவ்வொன்னா பார்க்கலாம். முதல்ல இந்த சம்பவத்துல என்னதான் நடந்ததுங்கிற விவரங்களை பார்ப்போம். ஈரானுக்குள்ள அமெரிக்காவோட ஒரு ஃபைட்டர் ஜெட் விழுந்து நொறுங்கியிருக்கு. அதிலிருந்து தப்பிச்ச பைலட்களை மீட்கிறதுக்காக ஒரு பெரிய, அதே சமயம் ரொம்பவே ஆபத்தான ஒரு மீட்பு பணி இப்போ தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு. இந்த செய்தி வந்ததிலிருந்தே நிலைமை ரொம்ப பதட்டமா இருக்கு. யோசிச்சு பாருங்க, ஒரு எதிரி நாட்டோட வான்வெளிக்குள்ள போய் தங்களோட பைலட்களை பத்திரமா மீட்கிறது எவ்வளோ பெரிய சவாலான விஷயம். அதுலயும் ஒருவேளை சுட்டு வீழ்த்தப்பட்டது F-35 ரக விமானமா இருந்தா அது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு. ஏன்னா பல $1 பில்லியன் செலவுல எதிரிகளால கண்டுபிடிக்கவே முடியாதுங்கிற ஸ்டெல்த் டெக்னாலஜியோட உருவாக்கப்பட்ட விமானம் அது. அப்படி ஒரு விமானத்தையே வீழ்த்துட்டாங்கன்னா அது அமெரிக்காவோட தொழில்நுட்பத்தையே கேள்விக்குள்ளாக்கும். அதுவும் இல்லாம இந்த விமானம் விழுந்த இடம் ஒரு பழங்குடியினர் வாழ்ற பகுதிங்கிறதால பைலட்களை முதல்ல யார் கண்டுபிடிப்பாங்கன்னு ஒரு போட்டியே நடக்குது. ஆனா ஒரு நிமிஷம், ஒரு போர் விமானத்தை சுட்டு வீழ்த்துற அளவுக்கு இந்த நிலைமை எப்படி மோசமாச்சு? இதுக்கு என்ன காரணம்? இத புரிஞ்சுக்க நம்ம கொஞ்ச நாள் பின்னோக்கி போகணும். இது எல்லாத்துக்கும் தொடக்க புள்ளியா இருந்தது அமெரிக்கா செஞ்ச ஒரு பெரிய தாக்குதல் தான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அமெரிக்கா ஈரானோட ராணுவத்தையோ இல்ல ராணுவ தளங்களையோ தாக்கல. அதுக்கு பதிலா பொதுமக்கள் பயன்படுத்துற ஒரு பெரிய பாலத்தை குறி வச்சு அழிச்சாங்க. தலைநகர் தெஹ்ரானையும் கராஜ் நகரத்தையும் இணைக்கிற ரொம்ப முக்கியமான பாலம் அது. இதுல ராணுவ முக்கியத்துவம்னு எதுவும் கிடையாது. இது முழுக்க முழுக்க ஒரு பொது கட்டமைப்பு. இப்படி பொதுமக்கள் சொத்துக்களை தாக்குறது போரோடு எழுதப்படாத விதிகளையே மீறுற மாதிரி. அந்த பாலம் கிட்டத்தட்ட கட்டி முடிக்கப்படுற நிலைமையில இருந்துச்சு. அதோட மதிப்பு இந்திய ரூபாயில சுமார் 3700 கோடி. இந்த தாக்குதல் ஈரானுக்கு பொருளாதார ரீதியா ஒரு பெரிய சேதம்ங்கிறத தாண்டி இது ஒரு குறியீட்டு ரீதியான அவமானம். அதாவது ஒரு நாட்டின் வளர்ச்சியை குறிவச்சு காக்கிறது, அந்த நாட்டு மக்களை மனரீதியா பலவீனப்படுத்துறதுக்கான ஒரு முயற்சி. இந்த பால தாக்குதலுக்கு அப்புறம் அமெரிக்க அதிபர் வெளியிட்ட அறிக்கை தான் இது. இந்த வார்த்தைகள் அவங்களோட நோக்கத்தை ரொம்ப தெளிவா காட்டுது. இது வெறும் ஒரு ராணுவ நடவடிக்கை இல்ல, ஈரானோட ஒட்டுமொத்த வளர்ச்சியும் நாகரிகத்தையுமே பின்னோக்கி கொண்டு போகிற ஒரு முயற்சிங்கிறத அவங்களே வெளிப்படையா சொல்றாங்க. இதுதான் போற அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனது. அமெரிக்காவோட இந்த செயலுக்கு ஈரான் சும்மா இருக்கல. அவங்க உடனடியா பதிலடி கடத்தாங்க. அது வெறும் வார்த்தை அச்சுறுத்தல் கிடையாது. நீங்க எங்களுடைய ஒரு பாலத்தை அழிச்சிங்கன்னா நாங்க அதுக்கு பதிலா மேற்காசியாவுல இருக்கிற உங்க நட்பு நாடுகளோட 8 முக்கியமான பாலங்களை அழிப்போன்னு ஓபனா அறிவிச்சாங்க. குவைத், ஐக்கிய அரபு அமீரகம், பஹ்ரைன் மாதிரியான நாடுகள்ல இருக்கிற பாலங்கள் தான் தங்களோட இலக்குன்னு ஒரு பட்டியலையும் வெளியிட்டாங்க. இது போரோட களத்தை ஈரானை விட்டு வெளியேயும் கொண்டு போற ஒரு அபாயகரமான மூவ். இப்போ நடக்கிற இந்த மோதல் வெறும் ஏவுகணைகள், போர் விமானங்கள் சம்பந்தப்பட்டது மட்டும் அல்ல. இதுல தகவல்கள், பிரச்சாரங்கள், உளவியல்னு பல விஷயங்கள் அடங்கியிருக்கு. அமெரிக்க விமானத்தை வீழ்த்தினத ஈரான் தனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பிரச்சார வெற்றியா மாத்திக்கிட்டு இருக்கு. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஈரானோட அரசு தொலைக்காட்சி ஒரு அதிர்ச்சியான அறிவிப்பை வெளியிட்டது. அதாவது வீழ்த்தப்பட்ட அமெரிக்க விமானிய பிடிச்சு கொடுத்தாலோ இல்ல கொன்னாலோ அந்த பகுதியில இருக்கிற பழங்குடியினருக்கு $10 பில்லியன் பரிசு தொகை வழங்கப்படும்னு அறிவிச்சாங்க. இது இந்திய மதிப்புல பல கோடிகள் வரும். இப்ப பாருங்க, அமெரிக்காவோட மீட்பு பணிக்கு எதிரா உள்ளூர் மக்களையே ஒரு பணப்போட்டிக்காக தேட வச்சிருக்காங்க. இது ஒரு பக்கா சைக்கலாஜிக்கல் மூவ். அமெரிக்காவோட டெக்னாலஜிய நேரடியா எதிர்கொள்ள முடியாதுன்னு தெரிஞ்சு ஈரான் இது மாதிரி சில தந்திரங்களை கையாளுது. இதத்தான் சமச்சீரற்ற போர்முறை, அதாவது ஏசிமெட்ரிக் வார்ஃபேர்னு சொல்லுவாங்க. பலத்துல குறைவா இருக்கிற ஒருத்தர் பலமான எதிரிய ஜெயிக்க பயன்படுத்துற வித்தியாசமான யுக்திகள் தான் இது.
உதாரணத்துக்கு ஏவுகணை தாக்குதல் நடத்துற மாதிரி ஒரு வீடியோவை சமூக வலைத்தளங்கள்ல பரப்புறது, விமானியோட சீட் பாகங்களை காட்டி தங்களோட வெற்றியை நிரூபிக்கிறதுன்னு களத்துல மட்டும் இல்லாம மக்கள் மனசுலயும் ஒரு போரை நடத்துறாங்க. சரி, இந்த 2 நாடுகள் இப்படி நேரடியா மோதிக்கும்போது மத்த உலக நாடுகள் என்ன பண்ணுது? அமெரிக்காவுக்கும் அவங்களோட பாரம்பரிய நட்பு நாடுகளுக்கும் நடுவுல ஒரு பெரிய பிளவு உருவாயிட்டு வரத நம்ம பார்க்க முடியுது. பிரான்ஸ் அதிபர் மக்ரோனோட இந்த கருத்து ஐரோப்பாவோட நிலைப்பாட்டை ரொம்ப தெளிவா காட்டுது. அவங்களுக்கு ஈரானோட ஆட்சிய பிடிக்கல. ஆனா அதுக்காக ஒரு நாட்டின் ஆட்சிய மாத்துறதுக்கு ராணுவத்தை பயன்படுத்துறத அவங்க ஏத்துக்க தயாரா இல்ல. இது சர்வதேச அளவுல அமெரிக்கா கொஞ்சம் கொஞ்சமா தனிமைப்படுத்தப்படுறத காட்டுது. மேற்கத்திய நாடுகளுக்குள்ளேயே ஒருமித்த கருத்து இல்லைங்கிறது ஈரானுக்கு ஒரு வகையில சாதகமான விஷயம்தான். இது ஒரு பக்கம்னா அமெரிக்காவுக்குள்ளேயே பெரிய குழப்பங்கள் நடக்குது. ஈரான் மேல என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கிறதுங்கிற கருத்து வேறுபாடு காரணமா அமெரிக்க ராணுவ தளபதி ஜெனரல் ராண்டி ஜார்ஜ் உட்பட பல முக்கிய அதிகாரிகள் வேலையிலிருந்து நீக்கப்பட்டிருக்காங்க. இத ஈரான் தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு, எங்க நாட்டுல ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர பாக்குறீங்க, ஆனா உங்க வீட்டுக்குள்ளேயே ஆள் மாற்றம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு விமர்சனம் செய்யுது. இது அமெரிக்காவோட கொள்கைகள்ல ஒரு ஸ்திரத்தன்மை இல்லைங்கிற தோற்றத்தை ஏற்படுத்துது. சரி, இவ்ளோ சம்பவங்களையும் பார்த்ததுக்கப்புறம் நாம மறுபடியும் ஆரம்பிச்ச இடத்துக்கே வரோம். இந்த அபாயகரமான ஆட்டத்துல உண்மையிலேயே விதிகளை உருவாக்குறது யாரு, விதிகளை மீறது யாரு? இந்த அட்டவணைய பாத்தீங்கன்னா இந்த மோதல் எவ்ளோ சிக்கலானதுன்னு புரியும். இது ஒரே ஒரு களத்துல மட்டும் நடக்கிற போர் கிடையாது. பாரம்பரிய போர்ல அமெரிக்கா தன்னோட டெக்னாலஜியை நம்புது. ஆனா ஈரான் தற்காப்பு முறைகளையும் ஏவுகணை தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்துது. உளவியல் போரை பொறுத்தவரை அமெரிக்கா நேரடியா மிரட்டுது. ஈரான் பிரச்சார வீடியோக்கள் மூலமா பதிலடி கொடுக்குது. தூதரக ரீதியா அமெரிக்கா தன்னோட நண்பர்களிடமிருந்தே விலகி போகுது. ஈரான் அந்த இடைவெளிய தனக்கு சாதகமா பயன்படுத்த பாக்குது. ஆக இது பல முனைகள்ல நடக்கிற ஒரு நவீன கால போர். இதுல நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இது இனிமே அமெரிக்கா ஈரான் பிரச்சனைன்னு சொல்லி நாம ஒதுங்கி இருக்க முடியாது. இதோட தாக்கம் நம்ம வீட்டு வாசல் வரைக்கும் வந்துருச்சு. இந்த மோதல் உலக வர்த்தகத்தையும் கச்சா எண்ணெய் விலையும் நேரடியா பாதிக்கும். அதனாலதான் இந்தியா உட்பட 60க்கும் மேற்பட்ட நாடுகள் அவசரமா கூடி பேசி இந்த நிலைமைக்கு ஒரு தீர்வு காண முயற்சி செய்றாங்க. இது நம்ம எல்லோரையும் பாதிக்கிற ஒரு உலக பிரச்சனை. நாம ஆரம்பிச்ச அதே கேள்வியோட இந்த அலசல முடிக்கலாம். சர்வதேச சட்டங்கள், விதிகள்னெல்லாம் இருந்தாலும் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நாடு அதை மதிக்காத போது அந்த விதிகளுக்கெல்லாம் என்ன மதிப்பு இருக்கு? அந்த தெரு கிரிக்கெட்ல பேட் எடுத்துட்டு வீட்டுக்கு போற மாதிரி உலக அரங்கிலையும் ஒருத்தர் நடந்துக்க ஆரம்பிச்சா ஆட்டத்தோட நிலைமை என்ன ஆகும்? இந்த கேள்விக்கான பதில் மத்திய கிழக்கோட எதிர்காலத்தை மட்டும் இல்ல, நம்ம முழு உலகத்தோட எதிர்காலத்தையும் தீர்மானிக்க போகுது. நன்றி.